பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் எதிர்பார்த்தது பக்தி இலக்கியத்தில் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் சிற்றிலக்கியங்களில் ஒரு வகை பிள்ளைத்தமிழ் என்பதனால பக்தி இலக்கியத்தோடு தொடர்புடைய சிற்றிலக்கியம் எவ்வாறு இதில் ஒன்றுபட்டிருக்கு அப்படின்றத செய்தியை இதில் பார்க்க போகிறோம். ஆழ்வார் சொல்ற, நான் மட்டும் கிடையாது, பெரியாழ்வார் பாடல். பெரியாழ்வார் தன்னுடைய குடும்பத்தார் எல்லோருமே கண்ணனுக்கு வழி வழியாக ஆட்பட்டவங்க அப்படின்னு சொல்றார். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வழி வழி செய்கின்றோம் திருவோண திருவிழவில் என்பதில் வாழையடி வாழையாக இறைவனுக்கு தொண்டு செய்வதையே கைங்கரியமாக கொண்டுள்ளோம் என்று கூறி செல்கின்றார் பெரியாழ்வார். எம்பெருமானுடைய திருவருளினால் வேண்டியவற்றை பெற்ற பின்பு அவர் சம்சாரியாய் கிடந்து என்னை ஞானம் பெற செய்தாய் என்று பாடுகின்றார். கருடனையே கொடியில் கொண்டுள்ள எம்பிரானுக்கு விஸ்வசித்தராகிய பெரியாழ்வார் பல்லாண்டு கூறுகின்றார். காலத்தால் கண்ணனுக்கு பிற்பட்டவரான ஆழ்வார் அவன் பிறந்து வளர்ந்த அந்த காலத்துக்கே சென்றார். யசோதையாக மாறி பாடிய பாசுரங்களில் மிகவும் தத்ரூபமாக தாய்மை நிலையிலிருந்து உருக்கமாக பாடியுள்ளார். பெரியாழ்வார் பாடிய பிறை திருமொழியில் பிள்ளைத்தமிழ் சாயலை காண்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். ஒவ்வொரு நிலையிலும் படிநிலையும் ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். திரு அவதாரம், தளர்நடை பருவம், அம்புலி பருவம், அச்சோ பருவம் என்று ஒவ்வொரு பருவத்திலையும் ஆழ்வார் கண்ணன் எத்தகைய செயல்களை செய்துள்ளான் என்பதை நமக்கு படம் போல் பிடித்து காட்டியுள்ளார் அவருடைய பாசுரங்களில். திரு அவதார சிறப்பில் ஐநா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுள்ளே என்ற பாசுரத்தில் ஆழ்வார் யசோதை நிலையில் நின்று கண்ணனை நீராட்டும் போது யசோதைக்கு திறந்த வாயிலை உலகம் ஏழினையும் காண செய்தார் கண்ணன். ஞானக்கண்ணால் காணும்படி தன்னையும் மகிழ்வடை செய்தார் என்று ஆழ்வார் பாடியுள்ளார். ஓரிடத்தில் யசோதை சொல்கிறாள், கிழக்கிய தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளின் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புள்ளில் உதரத்தை பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். யசோதை ஆயர்குல மக்களை அழைத்து தன் பிள்ளை செய்யும் குறும்புகளை சொல்லி மனதால் மகிழ்கிறாள். வயதுக்கேற்ற செயல்களை மட்டும்தான் உன் பிள்ளைகள் செய்வர், என் பிள்ளையோ வயதுக்கு மீறிய பல குறும்புகளையும் செய்வதால் நான் உடல் மெலிந்தேன் என்று கூறுகிறாள் யசோதை. திருத்தாலாட்டினும் கூறுகின்றார், சிவபெருமான் அனுப்பிய மாதுளம் பூக்கோவை என்னும் அரைவடைத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி தாளாட்டுகின்றார். வருணன் மேய பெருமணல் உலகமும் என வருணதேவன் கடலுக்கு கடவுளாதலால் அக்கடலினின்றும் தோன்றிய முத்து பவளங்களின் அணிகளை அணிந்து கொண்டு செல் என்று கூறி தாளாட்டுகின்றார். அம்புலி பருவத்தில் சந்திரனை பல முறையாக உயர்வாக கருதி குறையாக சொல்கின்றாள். தாலாட்டை கூறியவுடனே சந்திரனை அழைத்தலை கூறி உலகத்தை ஆழ்வார் தம் பாசனங்களில் சிறைப்படக்கூடியவுள்ளார். இந்த மாதத்தில் இன்னது கூற வேண்டும் என்ற முறை பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களையே மறவாமல் தர வேண்டும். சந்திரனை சாமம், வேதம், தானம், தண்டம் என அழைப்பது மரபாகும். சந்திரனை மிக உயர்ந்த விதத்தில் கூறி அதற்கெல்லாம் நீ ஈடு கொடுக்க முடியாது, ஆதலால் அவன் உன்னை கூப்பிடுகளில் அவனுடன் விளையாடுவாய் என்று யசோதை பிராட்டி கூறி அழைக்கின்றாள். சந்திரனே, நீ களங்கமுடையவன் என்பதை எத்தனை செய்யும் என் மகன் முகம் நேரோவாய் என்ற இந்த அடியின் மூலம் சந்திரன் தினந்தோறும் தேய்வதும் வளர்வதுமாய் இருப்பவன், களங்கம் உள்ளவன், இயற்கை அழகுடன் ஒளிமயமாய் களங்கமில்லாமல் இருக்கும் கண்ணன் முகத்திற்கு ஒப்பாக மாட்டான் என்ற கருத்தினை ஆழ்வார் தம்முடைய பாசுரங்கள் வழி உலக மக்கள் அனைவருக்கும் உணர்த்த சொல்லியுள்ளார். செங்கீரை பருவம். இப்பருவத்தில் யசோதை எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை, ஆடுக ஆடுக என்று வேண்டி அனுபவித்ததை பெரியாழ்வார் தாமும் அனுபவித்து பாடுகின்றார். உய்ய உலகு படைத்துண்ட மணிபயிரா ஊழிதோறும் ஆளி பல ஆளின் இளைய தன்மேல் என்ற பாசுரத்தின் அடியின் மூலம் உயிரெல்லாம் பிழைக்கும்படி உலகங்களை படைத்து பிரளய காலத்தில் அவற்றை உண்ட வயிற்றை உடையவனே, பல ஊழிக்காலங்களிலும் ஆளிலை மேல் உன் திருவயிற்றில் உள்ள உலகங்கள் அசையாதபடி மெல்ல யோக நித்திரை செய்த பெருமானே என்று கண்ணனின் மிக உயர்ந்த பெருமையினை உலக மக்கள் யாவரும் உணரும் வண்ணம் ஆழ்வார் பாடியுள்ளமை சிறப்பாகும். அன்னமும் மீன் உருவமும் ஆலரியம் குரலும் ஆமையும் ஆனவனே, ஆயர்கள் நாயகனே, என் அவலம் கரைவாய் ஆடுக செங்கீரை என்ற பாசுரத்தில் பெருமானே, நீ அன்னப்பறவையாகவும் மீனாகவும் நரசிங்கமாகவும் வாமனனாகவும் ஆமையாகவும் உன்னுடைய விருப்பத்தினால் அவதாரம் செய்தாய். ஆயர்களுக்கு தலைவனே, என் துன்பத்தை போக்குபவனே, நீ செங்கீரை ஆடுவாயாக என்ற யசோதை விரும்பி செல்வதாக பெரியாழ்வார் தம்முடைய பாசுரங்களில் 5 அவதார பெருமையை ஒரே இடத்தில் கூறியிருப்பதும் சிறப்பாகும். அதற்கு அடுத்த பருவம் சப்பானி பருவம். இப்பருவத்திலும் வாமன அவதாரத்தை குறிப்பிட்டுள்ளார். பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பானி, கருங்குழல் குட்டனை சப்பானி என்று பாசுரத்தின் மூலம் கண்ணபிரானுடைய பிறருடைய காரியத்தை முடிப்பதென்றோ முன் கைகளுக்கு தொழில் என்பதற்காக ஆழ்வார் இவ்வடிகளை இங்கு உணர வைத்துள்ளார். அதன் அடுத்த பருவம் தளர்நடை பருவம்.
திருவடிகளை தரையில் நன்றாக படிய வைத்து நடக்கும் பருவம் அன்று. ஆகையால் தட்டு தடுமாறி நடக்கும் நடையாகின்றது. தரு கார்கடல் வண்ணன் காமர் தாதை தளர்நடை நடவோனே என்ற அடிகளின் வழியாக கண்ணனின் பேர் அழகை உணர்த்துகின்றார். மன்மதனை காட்டிலும் ஒருபடி சிறந்த அழகுடையவன் கண்ணபிரான் என்பதை இவ்வரிகளில் உணர்த்தியுள்ளார் ஆழ்வார். அதற்கு அடுத்த பருவம் அச்சோ பருவம். அஞ்சன வண்ணனே அச்சச்சோ, ஆய பெருமானே அச்சச்சோ. அச்சோ என்பது முற்காலத்தில் குழந்தையை அணைத்துக்கொள் என்று வேண்டுவதற்காக வழங்கிய குறிப்பு சொல்லாகும். இவ்வழிகளின் மூலம் கண்ணன் கருணையினால் பல உயிர்களை காத்தவன். காளியன் என்ற பாம்பினை அவன் தன் மனைவியர் வேண்டுகோளின்படி உயிரோடு விட்டவனே, என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும், இடையர்களுக்கு தலைவனே என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆழ்வார். புறம்பல்கள் அடுத்த பருவம் முதுகை தழுவுதல். கண்ணன் ஓடி வந்து தன்னை முதுகில் கட்டிக்கொள்வதை யசோதை அக்காலத்தில் விரும்பி கூறுவது போல பெரியாழ்வாரும் அவ்வாறு நினைத்து பாடிய பாசுரங்கள் இவை. நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று என்ற அடிகளின் மூலம் கண்ணன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியதை மிகச் சிறப்பாக கூறியுள்ளார். அதற்கு அடுத்தப்படும் அப்பூச்சி காட்டில் பதக முதலைவாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவுக்குள் ஊர்ந்து அங்கு உறுதியை தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் என்ற பாசுரத்தின் மூலம் முதலையின் வாயிலை அகப்பட்ட கஜேந்திரன் என்னும் யானையை காப்பாற்றிய செயலை பாடுகின்றார் ஆழ்வார். அம்மம் முன்னல். கண்ணன் பகலெல்லாம் விளையாடி களைப்படைந்து உண்பதையும் மறந்து உறங்கி நெடுநேரம் ஆகிவிட்டது. அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலாயோ என்ற இவ்வடியின் மூலம் ஆதிசேடன் ஆகிய படுக்கையை உடையவனை, இடையர்களுக்கு தலைவனை, நீ இரவிலும் பால் உண்ணாது தூங்கிவிட்டாய், இப்பொழுதும் பொழுது விழுந்து உச்சி பொழுது ஆகிவிட்டது, ஆகையால் பால் உண்பதற்கு தூக்கம் தெளிந்து எழுந்திருக்க வேண்டும் என்று கூறி அம்ம முன்ன அழைக்கின்றாள் யசோதை. அதற்கு அடுத்த பருவம் காது குத்தல். யசோதை பிராட்டி கண்ணனுக்கு காதுகளை குத்தி பெருக்கி காதணிகளை இட்டு காண வேண்டும் என்று விரும்பி காதணி விழாவிற்கு ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் அழைத்து இன்பொருள்களை வாங்கி கொடுத்து காது குத்த வேண்டுவா என்று கூறி அழைப்பதாக பாசுரங்கள் குறிப்பிடுகின்றன. அதற்கு அடுத்த பருவம் நீராட்டல். கறந்த நட்பாலும் தயிரும் கடைந்தூரி மேல் வைத்த வெண்ணெய் பிறந்தது முதலாக பெற்றறியேன் எம்பிரானே என்ற இவ்வடிகளின் மூலம் யசோதையின் நற்செயல் விளங்குகின்றது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவதை தாய்மார்கள் அவர்களுக்காக விட்டுக் கொடுப்பார்கள் என்பதை ஆழ்வார் யசோதை நிலையில் உணர்த்துகின்றார். அதன் அடுத்த பருவம் குழல்வாரல். யசோதை கண்ணனை அழைத்து நீராட்டிய பின் குழல் வருவதற்காக அக்கக்காய் தூமணி வண்ணன் குழல் வார வா வா என்று சொல்லி குழல் வருவதாக பாசுரங்களில் ஆழ்வார் பாடியுள்ளார். பல இடங்களில் அவதார பெருமையினை கூறி இப்பாசுரங்களை பாடியுள்ளார். பூச்சூட்டல். குழல் வாரிய பின்பு யசோதை பிராட்டி கண்ணனை பூச்சுட்ட வர வேண்டும் என்று அழைப்பதை ஆணிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய் தேனில் இனிய பிரானை செண்பக பூச்சுட்ட வாராய் என்ற இவ்வடிகளின் மூலம் கண்ணன் தேனை விட இனிய தலைவன், பசுக்களை மேய்க்க நீ போகிறாய், நீ கிடைப்பதற்கு அரிய அமுதம் போன்றவன், ஆதலால் செண்பக பூவை நான் சூட்டும்படி வருவாயாக என்று யசோதை அழைத்தாள் என்று ஆழ்வார் பாடியுள்ளார். அதற்கு அடுத்த பருவம் காப்பிடல். காப்பிடல் என்பது கண்ணீர் வராதபடி திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. யசோதை பிராட்டி கண்ணன் நீராட்டி குழல் வாரி பூச்சூட்டிய பின்பு அவனுக்கு திருஷ்டி தோஷம் கண்ணீர் வராதபடி காப்பிட வேண்டும் என்று அனைத்து பாடிய பாசுரங்கள் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமல்லர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார், அந்தியம் போது இதுவாகும் அழகனை காப்பிட வாராய் என்ற வடிகளின் மூலம் ஆழ்வார் விளக்கியுள்ளார். நீ அந்தி வேளையில் நாட்சந்தியில் நில்லாதே, என் வாய்ச்சொல் உனக்கு நல்லதாகும், நான் உன்னை அந்தி காப்பிட வாராய் என்று யசோதை நினைத்தது போல பெரியாழ்வார் பாடியுள்ளார். இவ்வாறு பெரியாழ்வார் பாடிய பாசுரங்களில் நாமும் தினம் ஒரு பாசுரத்தை பாடினால் நமக்கு மோட்சம் கிட்டும், பிறவா பயன் பெறலாம், நம் பாவ வினைகள் எல்லாம் கலைந்து